அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். அடிமைத்தனத்தின் ஒழுக்கங்கள். நாம் தன்னடக்கத்தை குறித்து பேச ஆரம்பிப்போம், ஏனென்றால் அது நமக்கு தேவை. கலாத்தியர் 5:22 போவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அது நிச்சயம் மக்கள் வாழ்க்கையில் உறுதியான வழியில் பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னடக்கம். தெளிவாக அது தன்னடக்கம் என்றால் நாம் தான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும், சரிதானே? நான் சும்மா உட்கார்ந்து வெளியில் இருந்து ஏதோ ஒரு சக்தி எனக்காக அதை தொடர்ந்து செய்ய காத்திருக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனம் 22. ஆயினும் பரிசுத்த ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அங்கே ஆதாரம் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாயிருந்தால் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்க போதுமான ஆதாரம் வேண்டும். தங்கள் வாழ்வில் ஆண்டவரின் வல்லமையை பெறாத ஒருவரை விட நாம் வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து மிகுந்த சிரத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அழுத்தத்தில் இருக்கும்போது நாம் நடந்து கொள்வது மற்ற எல்லாவற்றையும் விட நம்முடைய குணாதிசயத்தை குறித்து அதிகமாக காட்டுகிறது. அது மற்ற எல்லாவற்றையும் விட நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மிக அதிகமாக காட்டுகிறது. எல்லாம் நன்மை என்றால் எவரும் நல்ல முறையில் செயல்பட முடியும். நான் தன்னடக்கத்தை குறித்து நன்றியுள்ளவளாக இருக்கிறேன், ஏனென்றால் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம் என்று ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் கனி நமக்குள்ளாக இருக்கிற அவருடைய சமூகம் அந்த செய்கையை நிறைவேற்றும். அது அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பொறுமை. இது சுபாவமும் பொறுமைக்கும் சமமாக இருப்பதாகும். அதாவது அந்த பொறுமையுடனேயே வெகுநேரம் மாறாமல் இருப்பதற்கான திறமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை குறிக்கும். அன்புடைமை, உதார குணம், உண்மையான நற்குணம், அதாவது அது பணிவுடைமையும் அடக்கமும் கலந்தது, மற்றும் தன்னடக்கம். இப்போதும் நான் நம்புகிறேன் ஆவியின் கனிகள் எல்லாம் உண்மையிலேயே அன்பின் கனிகள் என்று. ஆவியின் கனி அன்பு. மேலும் 1 கொரிந்தியரிலே அன்பின் விளக்கத்தை வாசிப்பீர்கள் என்றால் அன்பு எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த மற்ற காரியங்களும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்றை கவனித்திருக்கிறேன். நீங்கள் கற்பனை சக்தியை சில நிமிடங்களுக்கு சரியாக பயன்படுத்த முடியுமானால், எப்போதாவது அன்பு ஒரு பந்தை உருட்ட ஆரம்பிக்குமானால் அதிலிருந்து சந்தோஷம், சமாதானம், பொறுமை, உதாரகுணம், அன்புடைமை, இனிமை, பணிவுடைமை வருகிறது. தன்னடக்கமே அவைகளை எல்லாம் அதனுடைய இடத்தில் வைத்திருக்கிறது. அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற வரிசை மிக சுவாரஸ்யமானது என்று அன்பு அதுவாகவே ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அன்பில்லாமல் நான் உங்களை நேசிக்க முடியாது. தேவனிடம் எனக்குள்ள அன்பும் மனிதர்களிடம் உள்ள அன்பினாலும் நன்றாக நடந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆவியின் கனியும் அன்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது தேவ அன்பே நம்மை கட்டுப்படுத்துகிறது, மேலும் அது நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. ஆனால் தன்னடக்கம் இல்லாத ஆவியின் கனியை நாம் செயல்படுத்த போவது இல்லை. காலை நான் எழும்போது எனக்கு நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை என்றால் என்ன நடக்கும்? அல்லது ஒருமுறை என்னை நானே தாழ்த்த வேண்டும் என்று தோன்றாவிட்டால் என்ன நடக்கும்? நான் சரியாக இருக்க விரும்புகிறேன், அதனாலேயே அது இங்கும் அங்குமாக இருக்கிறது.
அந்த நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன்? என் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் இரவு முழுவதும் தூங்காமல் நகத்தை கடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் எழுந்ததும் யாரையோ அறைய வேண்டும் போல நீங்கள் உணர்கின்றீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ஆமென். அந்த நாட்களில் என்ன நடக்கிறது? நாம் தன்னடக்கத்தை பயன்படுத்த வேண்டும். என்ன மாறப்போகிறது? நாம் சரியான தன்னடக்கத்தோடு செயல்படுகிற போது நம்முடைய வாழ்வில் எத்தனை அதிக உயர்வான மாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரியுமா? நீங்கள் விரும்புகிறபடியே செயல்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் இதை விரும்பாவிட்டால் இதை பிரசங்கிக்க எனக்கு அதிக நேரம் எடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறும்? நாம் நிறைய தன்னடக்கத்தை பயன்படுத்துவதால் நம்முடைய பொருளாதார நிலை எப்படி மாறும்? நாம் நிறைய தன்னடக்கத்தை செயல்படுத்துவதால் நம்முடைய உடல் எப்படி தோன்றும்? நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருப்போம்? நாம் தன்னடக்கத்தோடு செயல்படுவதால் எவ்வளவு நன்றாக இருப்பதைப் போல உணர்வோம். தன்னடக்கம் நமக்குள்ளேயே இருக்கிறது. எல்லா ஆவியின் கனியும் நமக்குள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்படி சொல்லலாம், இது வெறும் தசையை போல் இருக்கிறது என்று. அவைகளை நீங்கள் அபியாசப்படுத்தவில்லை என்றால் அது அங்கு இருப்பதை போல் தோன்றலாம். ஆனால் அவைகளில் பலன் இருக்காது. வரங்கள் கொடுக்கப்படுகிறது, கனிகள் விருத்தி அடைகிறது. சிலருக்கு வரங்கள் இருக்கும்போது அது அவர்களை எங்காவது கொண்டு செல்லும். ஆனால் அவர்கள் தேவனுக்கு மனக்கவலையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மரியாதைக்குரிய வழியில் தங்கள் வரத்தை தாங்கக்கூடிய கனிகளை விருத்தி அடைய செய்வதில்லை. மக்களுக்கு முன் நின்று பேசக்கூடிய வரம் எனக்கு இருக்கிறது. தொடர்பு கொள்ளக்கூடிய மிக வலிமையான வரம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் வெளிப்படையாக ஜனங்களை கடினமாக நடத்தினால், சேர்ந்திருப்பதற்கு கடினமாக இருந்தாலோ, என் கணவரோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது, ஜனங்களை கடினமாக நடத்தினால், பணியாளர்களிடம் கொடூரமாக நடந்து கொண்டால், கடைத்தெருவில் கொடூரமாக நடந்து கொண்டால், உங்களுக்கு என்ன தெரியும்? அது தேவனுடைய ராஜ்யத்தை காயப்படுத்த போகிறது. அது மாத்திரமல்ல, இது இறுதியாக கிறிஸ்தவத்தின் நற்பெயரையும் காயப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வரும். அதனால் தலைவர்களுக்கு வரங்கள் மட்டும் இருந்தால் போதாது, கனிகளும் வேண்டும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். தன்னடக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மற்றொரு வார்த்தை ஒழுக்கம். எபிரேயர் 12:11 வேதம் சொல்கிறது, எந்த ஒரு சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாது. தன்னடக்கத்தை நன்மையாக உணர எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அது அப்படி இருக்காது. நாம் நன்றாக உணர்வதால் அதை மேற்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் முன்பே எல்லாம் நன்மையாக உணரப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் திருப்தியற்றவள் என்று எனக்கு தெரியும், அதில் நன்றாக உணரவில்லை. நீ நன்றாக உணர்வதுதான் நீ சரியாக இருப்பதற்கு ஆதாரம் என்று வேதம் சொல்கிறதா? ஓ தேவனே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் விளையாடப் போகிறேன். இதை கவனியுங்கள். சிக்ஷை அல்லது தன்னடக்கம் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்ததை நீங்கள் அதை செய்ய விரும்பாத போது செய்வதே. அதுதான் இது. மேலும் உண்மையாக தன்னடக்கமும் சிக்ஷையும் நம்முடைய நண்பன். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். அது எஜமான் அல்ல. நாம் அதை செய்ய தேவையும் இல்லை. ஆனால் நம்மை நாமே ஒருமைப்பாட்டில் வைத்திருக்க தன்னடக்கத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களையே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதிலேயே நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறோம். ஒருவேளை நம்மை குறித்தே அதிக அக்கறை கொள்வோமானால், நாம் எப்போது மற்றவர்கள் காரியத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்மை குறித்து அக்கறை கொள்வதில்லை. மற்ற எல்லோரையும் நியாயம் தீர்க்கிறோம், ஆனால் நம் சொந்த நடத்தையை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஒரே காரியத்திற்காக மற்ற மக்களை நியாயம் தீர்க்கிறோம், ஆனால் அவர்களை நியாயம் தீர்க்கிற அதே காரியத்தை நாம் செய்கிறோம். ஏன் யாரோ ஒருவர் தாங்கள் செய்கிற அதே காரியத்திற்காக யாரோ ஒருவரை நியாயம் தீர்க்க வேண்டும்? ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் பார்ப்பதில்லை. நாம் செய்யும் காரியங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்கிறோம். நம்மை நாமே அழகான கண்ணாடி வழியாக பார்க்கிறோம், ஆனால் மற்றவர்களையோ பூத கண்ணாடி வழியாக பார்க்கிறோம்.
சிக்ஷை என்பது நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விரும்பாத போது செய்வதே. சிக்ஷை என்பது காரியங்களை செய்ய நமக்கு தேவையான ஒன்று. அது மட்டுமல்ல, இது தேவை என்று நாம் சொல்கிற காரியங்களை பெறுகின்ற வகையிலும் இதை நாம் செய்ய வேண்டும். இதை இன்னொரு முறை சொல்லட்டுமா? சிக்ஷை என்பது காரியங்களை செய்ய நமக்கு தேவையான ஒன்று. அது மட்டுமல்ல, இது தேவை என்று நாம் சொல்கிற காரியங்களை பெறுகின்ற வகையிலும் இதை நாம் செய்ய வேண்டும். நான் இங்கே இன்று நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர சிறப்புரிமை பெற்றிருக்கிறேன் என்றும், மேலும் உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில் தெரிவதால் எனக்கு எவ்வித சிக்ஷையும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் எப்போது எழுந்திருந்து நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதையே செய்கிறேன் என்று. என் வாழ்வில் அநேக நேரங்கள் இப்படி இருந்திருக்கிறது. எல்லோரும் வெளியில் சந்தோஷமாக நேரத்தை செலவிடும் போது நான் மட்டும் வீட்டில் இருந்து படிக்க வேண்டும். ஆனால் அது தேவையானது. உங்கள் விதியை நிறைவேற்றக்கூடிய அது தேவைதான். ஆமென். நான் என் எடையை குறைக்க வேண்டுமானால் என்னை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு நாளும் பழவகை உணவுகளை சாப்பிடாமல் இருக்க 4-5 சோடா பாப்ஸ் குடிப்பதை நிறுத்த வேண்டும். நான் என் எடையை குறைக்க என்னை நானே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, வயிறு நிரம்பி இருந்தால் என் தட்டை தூர தள்ளிவிட வேண்டும். வயிறு நிரம்பாததை போல உணர்ந்தால் இன்னொரு அரை தட்டு சாப்பிடுகிறேன். இதனால் நான் பரிதாபகரமாக இருப்பேன். அது என்னை அதிருப்தி அடைய செய்கிறது. ஒன்று சொல்லவா, நான் நம்புகிறேன், ஏதாவது ஒன்றில் நம்முடைய வரம்பை அடைந்து விட்டோம் என்ற நிலைக்கு நாம் வருகிற போது ஒருவேளை அதை செலவு செய்வதாக இருக்கலாம், சாப்பிடுவது, பேசுவது அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இதுதான் நம்முடைய எல்லை என்று உள்ளூர உணர ஆரம்பிக்கும் போது அந்த முடிவை நாம் எடுக்கிறோம். ஆனால் சில வேளைகளில் அதை செய்ய நமக்கு அதிக நேரம் கூட இருக்காது. அது உங்களுடைய மாம்சம் ஏதோ ஒன்றை செய்ய உங்களை தள்ளுகிறது. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேறு ஏதோ ஒன்றை செய்ய உங்களை தூண்டுகிறார். யாருக்கு கீழ்ப்படிவது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்படி சொல்லும் போது நம்மையே முட்டாளாக்கிக் கொள்கிறோம். இதை விட சிறந்தது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. ஆம், சில நேரங்களில் நமக்கு அறிவு இருப்பதில்லை. ஆனால் பல நேரங்களில் அது நமக்கு தெரியும். நமக்கு தெரியும், ஆனால் நாம் விரும்புவதை மட்டும் கேட்கிறோம். ஆமென். ஆகையால் நிறைவுற்று விட்டோம் என்ற அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால், நாங்கள் தேவையான அளவு செலவழித்து விட்டோம், நாங்கள் தேவையான அளவு சொல்லிவிட்டோம், இன்றைக்கு நாங்கள் தேவையான அளவு உழைத்து விட்டோம், நாங்கள் இப்போது ஓய்வெடுக்க வேண்டும். அது எந்த நிலையாக இருந்தாலும் நாங்கள் தேவையான அளவு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் நாம் எழுந்து சில கனிகளை கொடுக்கும்படியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நாம் அந்த நிலைக்கு வருகிற போது, அந்த நிலைக்கு வந்து அந்த முடிவை எடுக்கும் போது, நம்முடைய மாம்சத்தோடு அந்த சிறிய குஸ்தி சண்டை, ஏனென்றால் வேதம் சொல்கிறது மாம்சமும் ஆவியும் தொடர்ச்சியாக ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று. அங்கே எப்போதும் ஒரு சிறிய சண்டை நடந்து கொண்டிருக்க போகிறது. நான் என்னை பற்றி அக்கறை எடுத்துக்கணுமா, தேவனை நம்பணுமா? நான் போய் அவங்களுக்கு சொல்லணுமா, இல்லை தேவனே விடுவிப்பாரா? கவனியுங்கள், நான் தேவனிடத்திலிருந்து எதை பார்க்கிறேன் என்பது இங்கே இருக்கிறது. நாம் அந்த கடந்தவைகளை தள்ளிவிட்டு தொடர்ந்து மாம்சத்திலேயே நடக்கிற போது அது நம்மை அதிருப்தி அடைய செய்கிறது. அது நம்மை அதனோடு தொடர்ந்து இருக்கக்கூடாமல் செய்கிறது. ஏனென்றால் நாம் இப்போது அழுத்தத்தை உணர்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால் இப்போது எல்லா விதமான சாக்குப்போக்குகளையும் சொல்கிறோம். நாம் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே தேவனுக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும் என்பதே இந்த காரியத்தின் உண்மை. நான் கடனில் இருந்து விடுபட வேண்டுமானால் அப்போது நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு தேவையில்லாத, என்னால் கொடுக்க முடியாத பொருட்களை வாங்குவதை நிறுத்த வேண்டும். இதை கேட்டிருப்பீர்கள். வாங்குவதற்கு அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை பற்றியும், கடனில் இருந்து அவர்கள் விடுபட முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் கணவனை பற்றியும். அவர் சொன்னார், உண்மையிலேயே இந்த வார்த்தைகளை நீ தர விரும்புகிறேன், அது நீ வெளியே சென்று எதையும் வாங்க மாட்டாய் என்பதே. அவள் ஒரு நாள் ஏதோ ஒன்றை செய்ய கடைக்கு போக வேண்டியிருந்தது. அப்போது அவர் சொன்னார், மறந்து விடாதே, எந்த துணியும் வாங்குவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாய். அவள் அங்கே போகிறாள், இந்த அழகிய துணியை பார்க்கிறாள். அவளால் வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. அவள் அந்த துணியை வாங்கிவிட்டாள். வீட்டுக்கு சென்றதும் அந்த பையை பார்த்தபோது அவருக்கு எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது.
அவள் சொன்னாள், என்னால் இதை தவிர்க்கவே முடியல. பிசாசு என்னை தூண்டி விட்டான், என்னால் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் சொன்னார், நீ இப்படி சொல்லியிருக்கணும், எனக்கு பின்னாக போ சாத்தானே, முன்னாடியை விட பின்னாடி அழகா இருக்கேன்னு சாத்தான் சொன்னான் என்று அவள் சொன்னாள். இயேசு தம்முடைய வார்த்தையிலே வாக்கு பண்ணியிருக்கிற விடுதலை எனக்கு வேண்டும் என்றால் எத்தனை பேருக்கு விடுதலையாக இருக்க விருப்பம்? நீங்கள் விடுதலையாக இருக்க விரும்புவதால் மாத்திரம் நீங்கள் விடுதலையாக இருக்க போவதில்லை. நான் இங்கே நின்று நீங்கள் விடுதலையாக இருக்கலாம் என்று சொல்வதால் மாத்திரம் நீங்கள் விடுதலையாக இருக்க போவதில்லை. யாரோ ஒருவர் உங்கள் மீது கைகளை வைத்து ஜெபிப்பதால் மாத்திரம் நீங்கள் விடுதலையாக இருக்க போவதில்லை. அவைகள் எல்லாம் அதில் ஒரு அங்கமே. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்திற்கும் இடையில் இருப்பது கற்றுக்கொள்வதற்காக உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான். உங்களுக்கு சிடுசிடுப்பான குணம் இருந்தால் செழிப்பை பற்றிய தொகுப்பை நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்கள் பணத்தை பற்றியோ உங்கள் கை புத்தகத்தை குறித்தோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும். குறிப்பாக அது மனோநிலை, கோபம், அன்பு, இரக்கம் மற்றும் உதாரகுணம் போன்றவை. உங்களுடைய மனோநிலை நேராகும் வரை அதனோடையே நீங்கள் ஒட்டி இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். விரிவாக்கப்பட்ட வேதம் சொல்கிறது, இருக்கின்ற மற்றும் செயல்படுகிற அவருடைய வழிகள். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எனக்கு நானே கண்டுகொண்டேன். அது என்னவென்றால், எந்த ஒரு பெரிய ஊழியத்தையும் நாடக்கூடாது என்பதே. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனையும் அவருடைய நீதியுள்ள வழிகளையும் நாட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய நடத்தையே மிக முக்கியமானது. நான் மக்களை எப்படி நடத்துகிறேன் என்பதே தேவனுக்கு முக்கியமானது. நான் தவறாக இருக்கிற போது நான் தவறாக இருக்கிறேன். நான் அதற்காக சாக்கு போக்குகளை ஏற்படுத்தக்கூடாது. நான் அதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உண்மை நம்மை விடுதலையாக்குகிறது. இயேசு வாக்களித்த அந்த விடுதலை எனக்கு வேண்டுமானால் என்னை நானே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உதவக்கூடிய புத்தகங்களை படிப்பது, நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும், மற்ற விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட வேண்டும். எனக்கு தெரிந்தவைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு வரை நான் உண்மையிலேயே இதை உணரவில்லை. இத்தனை வருடங்களாக என்னை நானே ஒழுங்குபடுத்திக் கொண்டதால் எத்தனை பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறேன் என்று. ஏனென்றால் இப்போது எனக்கு தெரியும், சில பொருட்களை பிசாசால் என்னிடமிருந்து எடுக்க முடியாது என்று. ஆமென். நாங்கள் அதிசயமான ஜாய்ஸ் மேயர் ஊழிய மாநாடுகளை அமெரிக்க தேசம் முழுவதும், அது மட்டுமல்லாது மேலை நாடுகளிலேயும் வைத்திருக்கின்றோம். மேலும் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பையும் தர விரும்புகிறேன். அது இந்த மாநாடுகளில் ஒன்றுக்காவது அல்லது அநேக மாநாடுகளில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு மாநாட்டில் 4 போதனைகளை செய்கின்றேன். ஒவ்வொரு போதனைக்கு முன்பும் ஆச்சரியமான துதியும் ஆராதனையும் இருக்கும். எங்கள் எல்லா ஆதாரங்களும் அங்கே இருக்கிறது. நாங்கள் அங்கே பொருட்களின் அட்டவணைகள், புத்தகங்கள், ஒளிநாடாக்கள், இன்னும் பலவற்றை வைத்திருக்கிறோம். எங்கள் ஊழியத்தை பற்றிய வித்தியாசமான ஒளி நாடாக்களை காண்பிப்போம். உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வித்தியாசமான காரியங்களும் உண்டு. நீங்கள் அந்த ஒன்றுபட்ட அபிஷேகத்தில் உட்காரும் போது சொல்லுக்கு சொல் சரியாக வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தேவனுடைய மனிதர்களோடு இருக்கப் போகிறீர்கள். நான் நம்புகிறேன், கற்பனை செய்யக்கூடிய வகையில் தேவனே வந்து நடுவில் அமரப்போகிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடினால் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். குறிப்பாக இது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கப் போகிறது. நாம் எல்லோரும் வெவ்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக ஒன்று கூடி இருக்கின்றோம். அது தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும், அவர் வார்த்தைகளை கற்றுக்கொள்வதும். உண்மையில் இப்படிப்பட்ட மாநாட்டிற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒன்றுக்காவது செல்ல நம் விசேஷித்த நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். இது தேவை என்று நீங்கள் எவ்வளவாக உணர்கிறீர்கள் என்று உங்களை சார்ந்து நான் யூகிக்கின்றேன். உங்கள் வேலையில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மிக சிறியவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து வருவதற்கு அவர்களுக்கான பிரத்யேக இருக்கையை பெறுங்கள். ஒருவேளை அவர்கள் தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரியவர்களாக இருந்தால் அவர்களையும் உங்களோடு அழைத்து வாருங்கள்.
ஆயிரக்கணக்கான மக்களை இந்த நிகழ்ச்சியில் சாட்சியாக கொண்டு வந்து இது அவர்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று கூற முடியும். சில நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதை குறித்து சில விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஓய்வில்லாத சுறுசுறுப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு வாருங்கள். சில நாட்களுக்கு மட்டுமே, அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் அந்த கூட்டங்களில் உட்கார்வதற்குள்ளாகவே காரியங்கள் உங்களுக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்காக ஒரு விசேஷித்த அழைப்பை நான் செய்கிறேன், ஏனென்றால் நீங்கள் ஒரு விசேஷித்த மனிதர். ஆகவே உங்களை அங்கே பார்க்க நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.